எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஜெய். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவ் சிக்மா மேனேஜ் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ஸ். டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ஸா இருக்கலாம், டாக்ஸிக் பீப்பிளா இருக்கலாம். இந்த மாரி மனிதர்கள வந்து நச்சுத்தன்மை வாய்ந்த மனிதர்கள், நச்சுத்தன்மை வாய்ந்த உறவுகள் அப்படின்ற மாரி சொல்லலாம். இந்த நச்சுத்தன்மை வாய்ந்த மனிதர்கள் அப்படி சொல்லப்படுற பீப்பிள் வந்து நான் அப்படி மீன் பண்றேன் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு சில மனிதர்கள் நம்ம எல்லாருமே நம்ம லைஃப்ல கடந்து வந்திருப்போம். அந்த மாரி மனிதர்கள்கிட்ட வந்து பேசும்போது, பழகும்போது, இல்ல அவங்க இருக்கிற இடத்த கிராஸ் பண்ணி வரும்போது அவங்கள பார்த்துட்டு வந்தா கூட, நமக்கே தெரியாம நம்மளோட எனர்ஜி வேற லெவல்ல டவுன் ஆயிருக்கும். நம்ம டிமோட்டிவேட் ஆயிருப்போம். நம்ம ஆல்ரெடி மோட்டிவேட்டடா தான் இருந்திருப்போம். நம்ம ஆல்ரெடி நம்ம வொர்க்க ப்ராப்பரா தான் பண்ணிட்டு இருப்போம். ஆனா இந்த மாதிரியான மனிதர்கள் வந்து தென்றல் வந்து தீண்டாம நம்மள வந்து கடந்து போறாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா நம்ம எனர்ஜி டவுன் ஆயிடும். ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட வொர்க்ல வந்து நம்ம டவுனா பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சுருவோம். நம்மள பத்தி நமக்கே சந்தேகம் ஏற்பட்டுரும். நம்ம உண்மையா நல்லா தான் பண்ணிட்டு இருக்கோமா? இல்ல கரெக்ட்டா இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இந்த மாரி டாக்ஸிக்கா இருக்கிற பீப்பிள் எப்ப பாரு எல்லார பத்தியுமே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. சிச்சுவேஷன பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்களோட லைஃப்ல வந்து கம்ப்ளைண்ட் பண்றது அப்படி சொல்லப்படுற விஷயம் அவங்களுக்கு ரொம்ப புடிச்ச விஷயமா இருந்துட்டு இருக்கும். எல்லாத்தையுமே தாண்டி இந்த டாக்ஸிக்கான பீப்பிள் வந்து 2 வகைப்படுவாங்க. ஒரு பீப்பிள் வந்து ரொம்ப கரெக்ட்டா பிளான் பண்ணி இந்த பிளான பிளாட் பண்றதுன்னு சொல்லுவாங்கல்ல. திட்டம் போட்டு செயல்படுறதுன்னு சொல்லிட்டு, அந்த மாரி மத்த பீப்பிளோட வொர்க்க கெடுக்கணும். மத்தவங்களுடைய அந்த அவங்களுடைய லைஃப் வந்து இன்னும் கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆகணும், ஸ்ட்ரெஸ் ஆகணும். தேவையில்லாம அவங்க வந்து காம்ப்ளிகேஷன்ஸான விஷயங்கள்ல ஈடுபடணும்ன்றதுக்காகவே வந்து யோசிச்சு திட்டம் போட்டு அந்த ஒரு விஷயத்த வந்து பரப்ப ஆரம்பிப்பாங்க. கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. சில 2வது டைப்பா இருக்கிற டாக்ஸிக்கா இருக்கிற பீப்பிள் வந்து எப்படி யோசிப்பாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அவங்க இயல்பாவே அப்படிதான் இருப்பாங்க. அவங்க பிளானிங்லாம் கிடையாது. அவங்களே வந்து ஒரு டாக்ஸிக்கான மனிதர்களா அப்படியே நேச்சராவே இருப்பாங்க. இவங்க யாருக்குமே என்ன தெரியல அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அவங்க செய்ற விஷயங்கள் அடுத்தவங்கள பாதிக்குது. அடுத்தவங்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்படுத்துது, இல்ல அவங்களே எந்த அளவு பாதிக்கும்ன்னு சொல்லப்படுற இந்த விளைவு தெரியாததுனால, பெரிய பெரிய விளைவுகள, பெரிய பெரிய ஸ்ட்ரெஸ்ஸ, பெரிய பெரிய ஆங்ஸைட்டிய வந்து மத்த பீப்பிளுக்கும் ஏற்படுத்துறாங்க. அவங்களுக்கும் ஏற்படுத்திக்கிறாங்க. இப்ப நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த பாசிட்டிவா பேசிட்டே இருக்கோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நமக்குள்ள அந்த பாசிட்டிவிட்டி இருந்தா தான் மத்தவங்களுக்கு குடுக்க முடியும். அதே மாரி நம்ம ஏதாவது நெகட்டிவா பேசிட்டு இருக்கோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நமக்குள்ளேயும் நெகட்டிவிட்டி இருக்கு. அப்ப அது நம்மளையும் அழிச்சிரும்னு சொல்லப்படுற அந்த ஒரு அவேர்னஸே இல்லாத பீப்பிளா இருப்பாங்க. ஆனா சிக்மா பீப்பிள பொறுத்தவரைக்கும் சிக்மா மேல்ஸா இருக்கலாம், சிக்மா ஃபீமேல்ஸா இருக்கலாம். அவங்களுக்கு நீங்க எவ்வளவுதான் லட்சம் கோடி கொட்டி குடுத்தாலுமே கூட சரி, எவ்வளோ பெரிய ஒரு அரண்மனையில கூட்டு போய் உட்கார வச்சு வாழ வச்சாலுமே கூட சரி, எந்த ஒரு உலகத்திலயும் இதான்பா பெரிய சக்சஸ் நீங்க காமிச்சாலுமே கூட சரி, சிக்மா பீப்பிள பொறுத்தவரைக்கும் பெரிய சக்சஸா அவங்க நினைக்கிற விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, பீஸ். அமைதியா இருக்கிறோமா, நம்ம எங்க இருந்தாலுமே சாந்தமா நம்ம வேலைய பார்க்குறோமா, அதுதான் உண்மையான பெரிய லக்ஸுரி. அது எங்களுக்கு தேவைப்படுது அப்படின்றதுக்காக, தேவையில்லாத இந்த டாக்ஸிக்கான பீப்பிள வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். எல்லாத்தையுமே தாண்டி இவங்கள மேனேஜ் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் வந்தா எஃபிஷியன்ட்டா எப்படி மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லப்படுற வழிமுறைகள வகுத்து வச்சு செயல்படுற பீப்பிளும் அங்க இருந்துட்டு இருப்பாங்க. ஸோ இத பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். தேங்க்ஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் உங்களுடைய சப்போர்ட்க்கும், உங்க சஜஷன்ஸ்க்கும் வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் இந்த டாக்ஸிக்கா இருக்கிற பீப்பிள் எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, சிக்மா பீப்பிள் நெவர் ட்ரை டூ சேஞ்ச் த டாக்ஸிக் பெர்சன். இந்த ஒரு 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 ஃபங்ஷன்ல வந்து சிம்பு சார் வந்து ஒரு அட்வைஸ் குடுத்திருப்பாரு எல்லாருக்கும் அவங்க ஃபேன்ஸ்க்கு. என்ன அட்வைஸ் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, ஒரு அட்வைஸ் ஒண்ணு சொல்லணும்னா, யார் அட்வைஸையும் கேட்காதீங்க. அதுதான் பெரிய அட்வைஸு அப்படின்னு இருப்பாரு. ஏன்னா அவங்க வாழ்க்கைய அட்வைஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, அவங்க பெரிய ஆளா இருப்பாங்க. அது முடியாதனால தான் உங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்ப அந்த அட்வைஸ் பண்றது அப்படின்னு சொல்லப்படுற விஷயமும் பண்ற பீப்பிள் என்ன யோசிப்பாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, மத்தவங்கள திருத்தணும், மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு வாலண்டரா அவங்க டைம் வேஸ்ட் பண்ணி, அவங்க டைம் அங்க போய் இன்வெஸ்ட் பண்ணி போட்டு அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இது மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனமா தான் பார்ப்பாங்க சிக்மா மாரி இருக்கிற ஆட்கள். ஏன்னா சிக்மா கேட்டகரில வர மேலா இருக்கலாம், ஃபீமேல்ஸா இருக்கலாம். இன்னொரு பெர்சன் அது டாக்ஸிக்கான பெர்சனும் கிடையாது. இன்னொரு பெர்சன வந்து நம்ம வந்து டெவலப் பண்ணணும். இன்னொரு பெர்சனுக்கு வந்து அட்வைஸ் குடுத்து திருத்தணும்னு சொல்லப்படுற விஷயமே முட்டாள்தனமா நினைப்பாங்க. அதுக்கான காரணம் ஒரு மனிதரும் தனிப்பட்ட முறையில அவங்க வாழ்க்கைய எலிவேட் பண்றதுக்காக அவங்க மாறணும்ன்ற எண்ணம் அவங்களுக்குள்ள வந்ததுன்னா, யுனிவர்ஸே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லப்படுறது தான் உண்மையான விஷயம். நம்மளோட டைம் அண்ட் எஃபோர்ட் போட்டு மத்தவங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணி ஹெல்ப் பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. வாலண்டரா போய் ஹெல்ப் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அட்வைஸ் பண்ணணும் அவசியம் கிடையாது. அதுவும் ஒரு டாக்ஸிக்கான பீப்பிள் இந்த டாக்ஸிக்கான பீப்பிள வந்து திருத்தணும்னு நினைக்கிறது, இருக்கிற கேஸ இன்னும் வொர்ஸா மாத்திடும். நம்ம லைஃபயுமே வந்து ரொம்ப ட்ராஜடியா மாத்திடும். ஏன்னா பொதுவா சிக்மா கேட்டகரில வர மேலா இருக்கலாம், ஃபீமேலா இருக்கலாம். அவங்களுடைய மிகப்பெரிய ஒரு பேட்டர்ன் ஆஃப் லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, எங்கேஜ்டாவே இருப்பாங்க. ஏதோ ஒரு விஷயத்த எங்கேஜ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஏதோ ஒரு விஷயத்த வந்து கத்துக்கிட்டே இருப்பாங்க, பண்ணிட்டே இருப்பாங்க, செயல்பட்டுட்டே இருப்பாங்க. ஃப்ரீ டைம்ல கூட அவங்கள எப்படி டெவலப் பண்ணிக்கலாம்னு சொல்லப்படுற அந்த எண்ணம் அதிகமா இருந்துட்டே இருக்கும். இந்த ரீசன்னால தான் அவங்க வந்து ஒரு ஸ்ட்ராங்கான மென்னாவும், ஸ்ட்ராங்கான வுமன்ஸாவும் வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து இந்த மாரி நெகட்டிவிட்டி அதிகமா நிறைஞ்ச இந்த டாக்ஸிக்கான பீப்பிளுக்கு போய் அட்வைஸ் குடுத்து, சேஞ்ச் பண்ண நினைக்கிறதே மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனம்னு சொல்லிட்டு, அவங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு பவுண்டரிய கிரியேட் பண்ணி, இல்ல வால கிரியேட் பண்ணி, தேவைப்பட்டா அவங்கள வந்து தேவைப்படுற நேரத்துக்கு மட்டும் வேற வழி இல்லாம அவங்ககிட்ட பேசணுன்றதுக்காக வந்து, அந்த பேச்ச அளந்து பேசிட்டு வந்துருவாங்களே தவிர்த்து, திருத்தணும், அட்வைஸ் பண்ணணும்ன்ற எண்ணம் இருக்கவே இருக்காது. அந்த எண்ணம் இல்லாம இருக்கிறதுனாலே இவங்கள இவங்களே புரொடெக்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ 2வது விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து,
சிக்மா பீப்புள் நெவர் ஆர்கியூ வித் டாக்ஸிக் பீப்புள் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். டாக்ஸிக் பீப்புளுடைய மிகப்பெரிய ஒரு டெம்டேஷன்னு சொல்லலாம். அது வந்து எனக்கு வந்து பிரியாணி சாப்பிட்டுட்டே இருப்போம். அவ்வளோ பிடிக்கும். எனக்கு சாக்லேட் வேணும். எனக்கு இந்த மூவி பார்க்கணும். இந்த ஸ்டாரோடைய சீன் பார்க்கணும். இந்த மாதிரி நான் ட்ரெஸ் பண்ணணும்னு சொல்லப்படுறேன். இதெல்லாம் ஒரு ஒரு டெம்டேஷன்ஸா இருக்கும் பீப்புளுக்கு. டாக்ஸிக்கா இருக்கிற பீப்புளுக்கு வந்து எனக்கு யாரையாவது குறை சொல்லணும். எதையாவது பத்தி காசிப் பேசி ஆகணும். என்னோட குறைய மத்தவங்களுக்கு சொல்லணும்னு சொல்லப்படுற, யார்கிட்டயும் ஆர்கியூ பண்ணிட்டே இருக்கணும்னு சொல்லப்படுற, அவங்க எனர்ஜி இந்த மாதிரி தப்பான வழிமுறைகள யூஸ் பண்ணி இத வந்து ஒரு டெம்ப்டிங்கா பார்ப்பாங்க. அதுவும் வந்து சுத்தி இருக்கிற பீப்பிள் கிட்ட வந்து நெறைய கம்ப்ளைண்ட் பண்ணி, அதாவது அவங்கள வந்து சாரி சொல்லணும். ஐ மீன் நான் வந்து பேசிட்டே இருக்கேன், கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருக்கேன். எல்லாத்துக்குமே காரணம் நீங்க தான் வந்து என்கிட்ட சாரி சொல்லணும்னு சொல்லிட்டு, மத்தவங்க வந்து நம்மகிட்ட சாரியா ஒரு ஃபீலிங்க குடுக்கணும்னு சொல்லப்படுற ஆசை இந்த மாரி டாக்ஸிக்கா இருக்கிற பீப்பிள்க்கு அதிகமா இருக்கிறதுனால, இவங்களுடைய மிகப்பெரிய ஆயுதமே ஆர்கியூமென்ட் தான். ஆனா இந்த இடத்துல சிக்மா கேட்டகரில வர மனிதர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஆர்கியூமென்ட் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த வந்து நம்ம எப்ப ஸ்டார்ட் பண்றோமோ, அப்ப நம்ம கண்ட்ரோல் மத்தவங்க கையில போயிடுச்சுன்னு தான் அர்த்தம். அதுவும் டாக்ஸிக்கா இருக்கிற பீப்பிள் வந்து ஆர்கியூமென்ட் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த வந்து அவங்களுடைய பெனிஃபிட்டுக்கு பயன்படுத்துற பீப்பிள். இப்ப நீங்க என்னதான் போயிட்டு வந்து ஒரு ஆர்கியூ பண்றீங்க, நல்லதே வந்து சொன்னீங்கன்னா கூட, ஒரு டாக்ஸிக்கா இருக்கிற மனிதர்கிட்ட சொல்றதும், ஒரு செவுத்துக்கிட்ட சொல்றதும் ஒண்ணுதான். அத அவங்க எப்படி யூஸ் பண்ணிக்கலாம்னு தான் பார்ப்பாங்களே தவிர்த்து, உங்களுடைய பாயிண்ட்ட அவங்க கேட்கவும் போறது கிடையாது. இன்னும் சொல்லப்போனா, இன்னும் டேஞ்சரா எங்க கொண்டு போகும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நீங்க உங்க பாயிண்ட்ட அது வந்து ப்ரொஃபஷனலா இருக்கலாம், இல்ல உங்க பெர்சனல் லைஃப்ல உங்க ரிலேஷன்ஷிப் எதுவா வேணா நீங்க வச்சுக்கலாம். அத நீங்க எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணும்போது, அதை எப்படி வந்து உங்களுக்கு எதிரா உங்கள மேனிபுலேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிச்சுருவாங்க. அதுவும் நீங்க பண்ணாத தப்புக்கு நீங்க சாரி சொல்லணும். அத எப்படி பிளான் பண்ணலாம்னு யோசிக்க ஆரம்பிப்பாங்க. எல்லாத்தையுமே தாண்டி மத்தவங்களுடைய மைண்ட்ல வந்து உங்கள பத்தின ஒரு தப்பான விஷயத்த பிளான் பண்ணி விடவும் அவங்க யோசிச்சுட்டு இருப்பாங்க. இந்த ஒரு ரீசன்னால ஆர்கியூமென்ட் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் இருக்கவே கூடாது. ஏன்னா பொதுவா ஆர்கியூமென்ட் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் அறிவார்ந்த மனிதர்களிடையே எழும்போது அது வேற லெவல்ல இருக்கும். ஏன்னா அறிவார்ந்த மனிதர்கள் பேசுற ஒரு ஒரு கான்வர்சேஷனும் அவங்க எடுத்து வைக்கிற பாயிண்ட்டுமே வந்து அவங்களோட முன்னேற்றத்துக்காகவும் இருக்கும். சுத்தி இருக்க மனிதர்களோட முன்னேற்றத்துக்காக மட்டும் தான் இருக்கும். அதனால அது ஆர்குமென்ட்டா பார்க்கப்படாது. ஒரு எழுச்சியா தான் பார்க்கப்படும். அவங்க சொல்ற பாயிண்ட், அவங்க சொல்லப்படுற விஷயங்கள் எல்லாமே வந்து ஆக்கப்பூர்வமான சிந்தனைய உருவாக்குற ஒரு விஷயமா இருக்கும். அதனால மனிதர்கள வந்து பார்த்து தேர்ந்தெடுத்து அவங்க கூட தான் பேசுவாங்களே தவிர்த்து, டாக்ஸிக்கா இருக்காங்கன்னு தெரிஞ்சதுன்னா அவங்ககிட்ட பேசக்கூட மாட்டாங்க. அதுவும் ஆர்க்யூ பண்ண வேண்டிய நிலைமை வந்ததுன்னா, "எஸ் யூர் வின்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விலகி போயிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுறது தான் உண்மையான விஷயம். ஸோ 3வது விஷயம் என்ன பண்ணுவாங்க அப்படின்ற மாரி என்ன மாரி ட்ரிக் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, சிக்மா பீப்பிள் நெவர் என்டர்டெயின் தெம். இந்த என்டர்டெயின்மென்ட் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இப்ப நான் பேசுறது நீங்க கேட்டிருக்கீங்கன்னா, அதுவுமே எனக்கு ஒரு என்டர்டெயின்மென்ட் தான். ஓகே நம்ம பேச யாரோ கேட்கறாங்கப்பா, ஒருத்தராவது கேட்கறாங்க சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப நம்ம யாரோ ஒரு மனிதர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அவங்க நம்மள லிசன் பண்றாங்களே நம்மளுக்கு குடுக்குற மிகப்பெரிய பிரிவிலேஜ் அது. ஒரு பெருமை. ஓகே நம்ம சொல்ற விஷயம் அது வந்து நம்ம நல்லது சொல்றோமோ, கெட்டது சொல்றோமோ, வெட்டி கதை பேசுறோமோ, யாரோ ஒரு மனிதர் எனக்கு வந்து அவங்க நேரத்த செலவு செஞ்சு நான் பேசுறத கேட்கறாங்கன்றது பெரிய பிரிவிலேஜ். இந்த இடத்துல வந்து டாக்ஸிக் பீப்பிள் அத எப்படி அட்வான்டேஜா எடுத்துப்பாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, கம்ப்ளைண்ட் பண்ணுவோம், குறை சொல்லிட்டே இருப்போம்னு சொல்லப்படுற அகைன் அவங்களுடைய வெப்பன கையில எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட வந்து பேசிட்டே இருப்பாங்க. நீங்களும் கேட்டுட்டே இருப்பீங்க. நீங்க எதுவுமே பதில் கூட சொல்ல வேண்டாம். நீங்க கேட்டா மட்டும் போதும்னு சொல்லிட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல என்ன நடக்கும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணணும், ஏதாவது ஒரு விஷயத்த குறை சொல்லணும்னாலே உங்க முகம் ஞாபகத்துக்கு வந்துரும். அதுக்காக மட்டுமே உங்ககிட்ட வந்து பேசிட்டு இருப்பாங்க. குறை சொல்றதுக்காக மட்டுமே உங்ககிட்ட வந்து பழகிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த ஒரு கட்டத்துல வந்து உங்களுக்கு என்ன தோணும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, என்ன ஓவரா குறை சொல்லிட்டே இருக்கான்னு சொல்லிட்டு, அவங்களுடைய குப்பைகள் எல்லாத்தையுமே எடுத்து வந்து உங்களுடைய வீட்ல கொட்டுறதுக்கு சமம். ஒரு ஒரு தப்பான காசிப்போ, ஒரு குறையோ சொல்றது. அது வந்து ஒரு மனிதர பத்தி பேசுற குறையா இருக்கலாம். இல்ல ஒரு சிச்சுவேஷன பத்தி பேசுற விஷயமா இருக்கலாம். இல்ல தவறான விஷயங்கள வந்து உங்ககிட்ட சொல்றதா இருக்கலாம். இத வந்து சிக்மா பீப்பிள் என்டர்டெயின் பண்ண மாட்டாங்கன்றதுக்கான மீனிங் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இந்த டாபிக் வரும்போதே கட் பண்ணிடுவாங்க. ஒரு கம்ப்ளைண்ட் பண்ற டாபிக் வருது அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அத கட் பண்ணிட்டு அடுத்த லெவலுக்கு போலாம். இல்ல வேற ஏதாவது இது பண்ணலாம்னு சொல்லிட்டு, அந்த கான்ஷியஸ்னஸ்ன்னு சொல்லுவோம்ல. நம்ம பேசும்போது நம்ம என்ன வார்த்தைகள் பேசணும்னு சொல்லப்படுற கவனம் கூட இல்லாம பேசிட்டு இருக்க மனிதர்களால ஜெயிக்கவே முடியாது. நம்ம பேசும்போது கான்ஷியஸ்னஸோட என்ன பேசுறோம்னு தெரிஞ்சு நம்ம பேசணும்னா தான், மத்தவங்க நம்மகிட்ட என்ன பேச வராங்கன்னு சொல்லப்படுற ஒரு ஒரு வார்த்தைக்கான அர்த்தமும், அதுக்கு பின்னாடி இருக்கிற அவங்களுடைய எமோஷனல் ஃபீலிங்கும் நம்மளுக்கு கிளியரா புரியும்னு சொல்லப்படுற எண்ணம் இவங்களுக்கு இருக்கிறதுனால, கம்ப்ளைண்ட் பண்ற இந்த பீப்பிள வந்து முக்கியமா சொல்ல மாட்டாங்க. ஐ மீன் என்டர்டெயின் பண்ண மாட்டாங்க. எல்லாத்துக்கும் மேல இது வந்து ஒரு யுனிவர்சல் லான்னு சொல்லலாம். நீங்க எத அதிகமா கேட்டுட்டே இருக்கீங்களோ, எத அதிகமா யோசிச்சுட்டே இருக்கீங்களோ, எத அதிகமா வந்து பேசிட்டே இருக்கீங்களோ, அது சம்மந்தமான விஷயங்கள உங்க வாழ்க்கைக்குள்ள நீங்க அட்ராக்ட் பண்ணிட்டே இருப்பீங்க. உங்கள நோக்கி வரும். அப்போ ஒரு மனிதர் வந்து உங்ககிட்ட எப்ப பாரு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருக்காரு, டாக்ஸிக்கா பேசிட்டே இருக்காருன்னா, அத நீங்க விரும்பி கேட்கிறீங்கன்னா, நிச்சயமா அது உங்கள வாழ்க்கையில அட்ராக்ட் ஆகி வரும்னு சொல்லப்படுற விஷயம் தெளிவா தெரிஞ்சதுனால, சிக்மா கேட்டகரில வர பீப்பிள் வந்து கொஞ்சம் கட் பண்ணிட்டு டாபிக்க மாத்திட்டு வேற சைடா போயிடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுறது தான் உண்மையான விஷயம். ஸோ 4வது ட்ரிக் என்ன யூஸ் பண்ணாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, சிக்மா பீப்பிள் சின்ஸ் தேர் ஆர் நேச்சுரல்
observant, they can easily understand the nature of toxic people. டாக்ஸிக் பீப்புளோட நேச்சரை வந்து புரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. தசாவதாரம் மூவி ஆடியோ ஃபங்க்ஷன்ல வந்து ஜாக்கி சான் சார் வந்து சீஃப் கெஸ்ட்டா பங்கேற்றிருந்தாரு. அப்போ வந்து அவர் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ வந்து நம்ம ஒரு நல்ல ஆக்டர் ஆகணும், நல்ல ஒரு நடிகன் ஆகணும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நமக்குள்ள அத எப்படி கத்துக்கணும், கிளாஸ் போணும் அப்படின்றதெல்லாம் தாண்டி, ஒரு வெளியில இருக்கிற மனிதர்கள பார்த்து கத்துக்கலாம். வெளியில மனிதர்கள் எப்படி நடந்துக்கிறாங்க. ஒரு பார்க் போறோம், அந்த பார்க்ல உட்கார்ந்துட்டு இருக்க மனிதர்கள் ஒரு ஒரு மாரி இருப்பாங்க. ஒரு கேஷுவலா உட்கார்ந்திருக்க பீப்பிள், ஸ்ட்ரெஸ்ல வந்து உட்கார்ந்திருக்க பீப்பிள், இல்ல வந்து லவ்வர்ஸ் இருப்பாங்க. ஸோ இந்த மாரி மனிதர்கள் எப்படி ஆக்ட் பண்றாங்க, அவங்களோட பாடி லாங்குவேஜ பார்த்து அத நம்ம உள்வாங்கிட்டோம்னாலே நம்ம ஒரு நல்ல நடிகனா மாறிடலாம் அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாரு. இதே ஃபார்முலா சிக்மா பீப்பிள் பயன்படுத்துவாங்க. சிக்மா பீப்பிள் பொதுவாவே வந்து மனிதர்கள வந்து கவனிக்கிற பீப்பிள். எப்படி பேசுறாங்க, எப்படி உட்கார்ந்துருக்காங்க, என்ன மாரி பண்றாங்கன்னு சொல்லிட்டு, மத்த பீப்பிள கவனிப்பாங்க. ஏன்னா பொதுவா வந்து நம்ம வாழ்க்கையில நமக்கு வர சவால்களா இருக்கலாம், பிரச்சனைகளா இருக்கலாம். அத பார்த்து நம்ம கத்துக்கிறது ஒரு விஷயம் நம்மள முன்னேத்தும்னா, மத்த பீப்பிளோட வாழ்க்கைய வாலண்டரா போய் நம்ம எட்டி பார்க்க சொல்லல. தூரமா நின்னு பார்க்கும்போது நம்ம ஒரு சில விஷயம் கவனிக்கிறோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அவங்க பண்ற மிஸ்டேக்ஸ்ல இருந்து கூட நம்ம லைஃப்ப நம்ம சரி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு தொலைநோக்கு பார்வை வந்து சிக்மா கேட்டகரில இருக்கிற பீப்பிளுக்கு அதிகமா இருக்கிறதுனால, நேச்சுரலா அப்சர்வ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்படி அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கும்போது, இவங்க வந்து உண்மையிலேயே வந்து அவங்க அவங்களா தான் இருக்காங்களா? இல்ல காப்பி பண்றாங்களா? "ஏய் உண்மையா நீ நல்லவனா நடிக்கிறியா? நீ உண்மையா தூங்குறியா? இல்ல தூங்குற மாரி நடிக்கிறியான்னு?" சொல்லிட்டு, இத வந்து கிளியரா புரிஞ்சு வச்சிருக்கிறதுனால, ஒரு பெர்சன பார்க்கும்போது தெரியும் இவங்க வந்து ரொம்ப டாக்ஸிக்கா இருக்காங்க. இவங்க வேலையே நேச்சரே டாக்ஸிக் தான் தெரிஞ்சுட்டு, அவங்களோட நேச்சர புரிஞ்சுட்டு அவங்க அங்க வந்து ஒரு சுவர பில்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா நெகட்டிவிட்டி அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி. நீங்க நெகட்டிவிட்டி கிட்ட நீங்க 5 நிமிஷம் நீங்க உங்க டைம குடுத்தீங்கன்னா, உங்களோட 5 நாள் வேஸ்ட் ஆயிடும் அப்டின்ற மாரி சொல்லுவாங்க. அப்ப 5 நாள் நீங்க நெகட்டிவிட்டி கூட இருந்தீங்கன்னா, 5 மாசம் கூட வேஸ்ட் ஆகலாம். அப்போ இருக்கிறதுலே ப்ரீஷியஸான ஒரு ரிசோர்ஸ் உங்க டைம் தான். உங்க டைம வேஸ்ட் பண்ணி விட்டுடும். எல்லாத்தையுமே தாண்டி ரொம்ப நெருங்குன சொந்தக்காரங்களா போயிட்டாங்க. இவங்கள அவாய்ட் பண்ணவே முடியல அப்படின்னு சொல்லப்படுற இடத்துல கூட சிக்மா பீப்பிள் வந்து கொஞ்சம் கை காமிச்சு, "தம்பி நீ கிளம்பு, அம்மா நீ கிளம்புன்னு" சொல்லிட்டு விலக்கி விட்டுடுவாங்க. ஏன்னா 2 விதத்துல ரிலேஷன்ஸ் கிட்ட நம்ம வந்து டாக்ஸிசிட்டில மாட்டிப்போம். ஒண்ணு வந்து நெகட்டிவ் வெப் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு விஷயம் எமோஷனல் பிளாக்மெயில்ன்னு சொல்லலாம். ஏதோ ஒரு விஷயம் நம்ம டிசைட் பண்ணி போயிட்டு இருக்கும்போது ஒரு நெகட்டிவிட்டியா, "அப்படியா பிசினஸா? வேலைக்கே ஆவாது. அப்படியா இந்த எக்ஸாம்க்கு அப்படியே சுத்தம். நான் அந்த பெர்சன்ஸ்லாம் ஃபெயில் ஆயிட்டாங்கன்னு" சொல்லிட்டு நெகட்டிவான வேர்ட்ஸ் மூலமா ஸ்டாப் பண்ண பார்ப்பாங்க. எமோஷனல் பிளாக்மெயில் அப்படின்னு சொல்லப்படுது என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, "இவ்வளோ வயசாயிடுச்சு சட்டு புட்டுன்னு கல்யாணத்த பண்ணுப்பா. இவ்வளோ வயசாயிடுச்சு இன்னும் குழந்தை பிறக்கல." இது அதுன்னு சொல்லிட்டு, அந்த லைஃப் செட் பண்ணி வச்சிருக்க அந்த ஒரு அந்த என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த ப்ளூ பிரிண்ட்ன்னு சொல்லுவாங்க. இந்த டைம்ல இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணணும். இன்னுமா வீடு வாங்கணும், இன்னுமா கார் வாங்கணும்னு சொல்லிட்டு, அத வந்து எமோஷனல் பிளாக்மெயிலா பண்ணி நம்ம எமோஷன்ஸ ரைஸ் பண்ணுவாங்க. இது அவங்களோட நேச்சராவே இருக்கான்னு சொல்லிட்டு சிக்மா பீப்பிள் செக் பண்ணிட்டு, அவங்க கிட்ட இருந்து காப்பாத்திப்பாங்க அவங்கள அப்படின்றது தான் உண்மையான விஷயம். ஒரு ஒரு செவுரு செட் பண்ணிடுவாங்க. அவங்களுக்கும் இவங்களுக்கும். அவங்க கிட்டயே வர முடியாத அளவுக்கு அதான் பவுண்டரி அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபைனலான விஷயம் என்ன ட்ரிக் யூஸ் பண்ணாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, சிக்மா பீப்பிள் ட்ரை டிஃபரண்ட் அப்ரோச் டூ அவாய்ட் டாக்ஸிக் பீப்பிள். டிஃபரண்ட் அப்ரோச்னா என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நான் வீடியோல சொன்ன மாரி, இப்போ பொதுவா வந்து டாக்ஸிக்கா இருக்கிற பீப்பிளுக்கு வந்து ஒரு டெம்ப்டேஷன். ஐயோ! இது மாரி நான் பண்ணணும். யாரையாவது குறை சொன்னா எனக்கு இன்னைக்கு தூக்கம் வராது. ஐயோ! யாராவது வாங்களேன் நான் குறை சொல்றதுக்குன்னு சொல்லிட்டு ஏங்கிட்டு இருப்பாங்க. அது வந்து சிச்சுவேஷனா இருக்கலாம், என்விரான்மென்ட்டா இருக்கலாம், ஏதோ ஒரு பீப்பிளா இருக்கலாம். பக்கத்து வீட்டுக்காரன பத்தி அத பேசி ஆகணும்னு சொல்லிட்டு, இந்த ஒரு தாட் ப்ராசஸோட ஒரு குறை சொல்ற மைண்டோட இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, அவங்க அந்த குறையில மாட்டிக்கிட்டு வேதனை அனுபவிக்கிறதாலயோ, அத சரி செஞ்சுக்கணும்னு நினைக்கிறதாலயோ கிடையாது. அத சொல்றதே அவங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷம், ஒரு ஜாலி, ஒரு அற்பத்தனமான ஒரு சந்தோஷம். எனக்கு தேவை டைம் பாஸு, உன்னுடைய டைம் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு, கேட்கிறவங்களோட டைம் வேஸ்ட் பண்ணி அவங்களுக்கு டைம் பாஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, சிக்மா பீப்பிள் டிஃபரெண்டான அப்ரோச் யோசிக்கிற ஆட்கள். ஏன்னா சிக்மா மேலா இருக்கலாம், சிக்மா ஃபீமேல்ஸா இருக்கலாம். ஸ்ட்ராட்டஜிக் திங்கர்ஸ் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. பொதுவா அவங்க லைஃப்ல என்ன ஒரு சூழ்நிலையிலுமே, எவ்வளோ ஒரு ப்ராப்ளம் வந்தாலுமே, என் வாழ்க்கையே திருப்பி போடுற பிரச்சனை வந்தாலுமே, என்ன சொல்யூஷன்? அடுத்து என்னன்றத பத்தி மட்டுமே தான் யோசிப்பாங்களே தவிர்த்து, பேக்வேர்ட் திங்கிங் அவங்களுக்கு இருக்கவே இருக்காது. இந்த ஒரு ரீசனால என்ன நடக்கும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, யாராவது உங்ககிட்ட குறை சொல்ல வராங்கன்னா, அவங்களுக்கு சொல்யூஷன் சொல்லிடு. சொல்யூஷனா பேசுன்னு இப்போ டாக்ஸிக்கா இருக்கிற மனிதர்கள் வந்து என் பக்கத்து வீட்டுக்காரன் அது பண்றான், இது பண்றான், இங்க வண்டி விடுறான், அது பிரச்சனை சொல்லும்போது, அதுக்கான சொல்யூஷன்ஸா சொல்லிட்டே இருப்பாங்க இவங்க. நீ வீடு காலி பண்ணு, இப்படி பண்ணு, அப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு. அப்போ அந்த டாக்ஸிக்கா இருக்கிற மனிதர் என்ன பண்ணுவார் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, உண்மையா சொல்யூஷன் தேடி வரவன் வந்து, அப்பா எனக்கு ஒரு வழி கிடைச்சுச்சுன்னு போயிடுவாங்க. ஆனா டாக்ஸிசிட்டியா மாறுன மனிதர்கள் வந்து ஒரு டெம்ப்டேஷனுக்காக அத பண்றதால, நான் ஏன்பா உன்கிட்ட சொல்யூஷன கேட்டு வந்தேன். உன்கிட்ட கொஞ்சம் ஜாலியா பேசணும்னு வந்திருக்கேன். என்னோட குறைகள சொல்றேன்னு சொல்லிட்டு, என்னையும் நீ திருத்த பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவங்களா விலகி போயிடுவாங்க. ஸோ இதுதான் ஒரு டிஃபரண்டான அப்ரோச். ஏன்னா நம்ம எந்த விஷயத்தையுமே டைரக்ட்டா பண்றத விட, இன்டைரக்ட்டா அந்த விஷயம் நடக்கிற மாரி செஞ்சுட்டோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நம்மளும் ஃப்ரீ ஆயிடலாம்.
ஆப்போசிட்ல இருக்கிற மனிதரையுமே நம்ம ஹர்ட் பண்ண தேவையில்ல. தேவையில்லாம அவங்கள ஏன் கஷ்டப்படுத்துதுன்னு சொல்லிட்டு, சொல்யூஷன் மைண்ட் செட்டோடயே சொல்யூஷன்ஸ் அதிகமா சொல்ற பீப்பிளா மாறி, அது மூலியமா டாக்ஸிக் பீப்பிள வந்து அவாய்ட் பண்ணிடுவாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ 2வது வீடியோல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, டாக்ஸிசிட்டி அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து எல்லா இடத்துலயுமே ஏதோ ஒரு கட்டத்துல நம்ம ஃபேஸ் பண்ணியிருப்போம். நிச்சயமா வந்து இந்த இந்த மாரி மனிதர்களா இருக்கலாம், அந்த மாரி சூழ்நிலைகளா இருக்கலாம் நம்ம ஃபேஸ் பண்ணியிருப்போம். இத வந்து நான் வந்து ஒரு ட்ரெயினேஜ் அப்படின்ற மாரி சொல்லுவேன். ட்ரெயினேஜ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் சீவேஜ் மாரி இந்த கழிவு பொருட்கள்லாம் போற ஒரு மோசமான ஒரு இடம். ஏன்னா வந்து நம்ம எப்ப பாரு வந்து நம்போ அ ஒரு தப்பான விஷயமும் இருக்கு. ட்ரைனேஜும் கீழ போயிட்டு இருக்கு. ஆனா அத பத்தி மட்டுமே பேசிட்டு இருக்கோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நம்ம லைஃப் வந்து ஒரு துர்நாற்றம் மிக்க ஒரு வாழ்க்கையா மாறிடும். ஆனா அதே சமயத்துல கடின உழைப்புன்னு சொல்லுவாங்க. ஹார்ட் ஒர்க்ன்னு சொல்லப்படுற விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு கங்கை நதி, இல்ல ஒரு மானசரோவர் இமாலயஸ்ல இருக்கிற மானசரோவர் நதி மாரி வச்சுக்கோங்களேன். அவ்ளோ ஒரு கிளீனா, கிறிஸ்டல் கிளியரா சூப்பரா போற ஒரு நதி. சிக்மா பீப்பிள் எப்பயுமே அவங்களுடைய கடுமையான உழைப்பையும், ஹார்ட் ஒர்க்கையும் மட்டுமே நம்பிட்டு இருக்கிறதுனால, அவங்களுடைய வாழ்க்கைய வந்து மானசரோவர் மாரி ரொம்ப புனிதமான நதியா வச்சுட்டு இருக்கிறதுனால, இந்த டாக்ஸிசிட்டின்னு சொல்லப்படுற ட்ரைனேஜோட ஒரு டிராப் கூட எங்களோட தண்ணீல கலந்துறக்கூடாது. எங்களோட அந்த புனிதமான தண்ணீல கலந்துறக்கூடாதுன்றதுக்காக, விலகி பல 1000 கிலோமீட்டர் தள்ளி தான் இருப்பாங்க. அவங்க கிட்ட ஆர்கியூமென்ட்டா இருக்கலாம், பேசுறதா இருக்கலாம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தவிர்த்துருவாங்க. பேச வேண்டிய சூழ்நிலைகள் வந்தாலுமே ரொம்ப கான்ஷியஸா பேசிட்டு விலகிடுவாங்க அப்படின்றது தான் உண்மையான விஷயம். எல்லாத்துக்கும் மேல சத்குரு அவர்கள் சொன்ன ஒரு பாயிண்ட் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. "வி ஆர் கிரியேட்டிங் அவர் ஓன் லைஃப்" அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாரு. அப்ப நம்ம என்ன பேசுறோம், என்ன நடந்துக்கிறோம், என்ன மாரியான விஷயங்கள செய்றோம், எல்லாத்தையுமே தாண்டி சுத்தி எந்த மாரி மனிதர்கள வச்சிருக்கோமோ, அத பேஸ் பண்ணி தான் நம்ம வாழ்க்கையே வந்து மேன்மை அடைய போகுதுன்னா, அந்த மனிதர்கள ரொம்ப கவனமா வச்சுக்கணும்னு சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.